பனைமரச் சிறப்பு. இது 4ஆம் வகுப்பு தமிழில் 2வது லெசன் பயிற்சி புத்தகத்தில் பார்க்குறோம். பொருளை பெயரோடு இணைப்பேன், எழுதுவேன். பனை விசிறி. இந்த பனை விசிறி இந்த பொருளை இந்த பெயரோடு இணைக்கணும். இந்த பெயரை இங்கே எழுதணும். அதே போல் நுங்கு, கருப்பட்டி, நுங்கு வண்டி, ஓலைச்சுவடி, பனங்கிழங்கு. குறிப்புகளுக்கேற்ற விடையை பொருத்துவேன். காய்த்து பழுத்திடுவேன். பிரித்து பார்த்தால் மஞ்சள் நிறமாக இருப்பேன். சுட்டு சாப்பிட்டால் கூடுதல் சுவையாக இருப்பேன். நான் யார் அப்படின்னா அது பனம்பழம். அதே போல் கூடைகளாய் மாறுவேன். இது நம்ம பார்த்தோன்னே தெரிஞ்சிருது. பனை ஓலை. மண்ணில் ஊன்றி நிற்பேன். நீரை தக்க வைப்பேன். பனை வேறு. பனம்பாலையில் ஊன்றிடுவேன். இனிப்பாய் இருந்திடுவேன். கருப்பட்டி தயாரிக்க உதவிடுவேன்னா அது பதநீர். அட்டவணையை நிறைவு செய்வோம். மரம், அந்த தென்னை, பனை இதனுடைய பயன்கள் எல்லாம் எழுதணும். பத்தியை படித்து தெரிந்த அதாவது சரியான தெரிவுக்கு வட்டமிடணும். இதை படித்து பார்த்து இதுக்கு வட்டமிடணும். அழகனும் வண்ணமயிலும் எங்கேருந்து எங்கே போனாங்க அப்படின்னா பள்ளியிலேருந்து வீட்டுக்கு. சாலையோரத்தில் விழுந்து கிடந்த பொருள் வந்து பனம்பழம். பனைமரத்தின் எந்த பகுதி நிலத்தடி நீரை தக்க வைக்கும்னா வேறு. கதைப்பகுதிக்கு ஏற்ற படம் இந்த பனம்பழம் தாத்தா கையில் வச்சுருக்கிறது. அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுத வேண்டிய வினாக்கள் இது. பாவரிசையில் தொடங்குகிற உறுப்புகளோட பெயர்களை எழுத சொல்லியிருக்காங்க. பாலை, பீலி. அதிகமான கார்புள்ளி வரும் தொடர். உனக்கு தெரிந்த பனைப்பொருட்களின் பெயர்களை எடுத்து எழுதுக. குருத்தோலை, சில்லாட்டை, ஓலை, தூர்பகுதி, நடுமரம். பனை ஓலையின் பயன்கள். கைவினைப் பொருட்கள், கூரை வேயலாம். முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன். குரங்கு, குருவி, விறகு, குறும்பு, புகை. இங்கே கூல முடிஞ்சிருக்கு, கூல ஸ்டார்ட் ஆகிருக்கு. வீல முடிஞ்சிருக்கு, வீல. அதே போல் இதுக்கு காசுக்கு சுக்கு, குலவை, வைகை, கைவினை. விறகு, குடுவை. வை, வைகாசி. சி, சித்திரம். வி, சித்தி. தீ வந்து திரைப்படம். அதே போல் அருவி, சங்கு, கரும்பு. பச்சை பசேலென இருந்தது வயல். வயல் பச்சை பசேலென இருந்தது. கடற்கரையில் கட்டினால் மணல் வீடு. இங்கே வந்து கடற்கரையில் மணல் வீடு கட்டினாள் அப்படின்னு வரணும். துள்ளி ஓடியது புள்ளிமான். புள்ளிமான் துள்ளி ஓடியது. இங்கே இருக்கிற இந்த சொற்களை வந்து வச்சு நம்ம எழுதணும். முடியும் சொல்ல வந்து தொடங்குகிற சொல்ல வச்சு எழுத சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது விரைவாக படிப்பேன். படித்த நேரத்தை குறிப்பேன். வேகமாக படித்து எவ்வளோ நேரத்தில் வந்து நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தை குறிக்கணும். இது சொற்கள், இது வந்து சொற்றொடர்கள். அடுத்தது படிப்பேன், மின்னுவேன். இது எல்லாத்தையும் படிச்சுட்டு அட்டவணையை படித்து விடை எழுதணும்னு சொல்லியிருக்காங்க. உனக்கு பிடித்த சொற்கள் என்ன, அதே போல் உன்னுடைய நண்பர்களுக்கு பிடிச்ச சொற்கள் அப்படின்னு சொல்லி இது எழுதணும். படிப்பேன், மகிழ்வேன். ஸோ அரசர், ஆதிரன், உழவர், நீச்சல் இவங்களை பற்றிலாம் நம்ம படித்து மகிழணும். படிப்பேன், சிறகடிப்பேன். எதற்காக? இதெல்லாமே வந்து வாசித்தல் பயிற்சிக்காக கொடுத்துருக்கிறது. அடுத்தது ஒலிப்பேன், அறிவேன். இங்கே விடுபட்ட எழுத்து சொன்னால் நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்த்தான். பொங்கலுக்கு முன் போகி. படிப்பேன், வேறுபாடு அறிவேன். கெட்டுனா கெட்டு போனது. கேட்டுனா நம்ம கேட்குறது. தெங்கு, தேங்கு. பெரு, பேரு. வெம்பு, வேம்பு. மெல், மேல். வெட்டி, வேட்டி. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வளரறி மதிப்பீடு. உலகில் பிறப்பெடுத்தேன். அடிக்கோடிட்ட சொல் யாரை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பிறப்பெடுத்தேன் அப்படிங்கிறது தமிழை குறிக்குது. அதே போல் ஆவி அப்படிங்கிறது உயிரை குறிக்குது. ஸோ இதெல்லாமே வந்து வளரறி மதிப்பெண். ஸ்கூல் புக்கில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை உங்கள் பிள்ளைங்களை எழுத வைக்கலாம். அடுத்தது லாஸ்ட்டாக வந்து மழைக்கு ஒரு கடிதம் எழுதணும். இதோட வந்து நமக்கு செகண்ட் லெசன் முடிஞ்சிருச்சு.